ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ஸ்னேஹா விளாக்ஸ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ கைஸ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஆனால் தம்பிக்கு வந்து இன்னைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சேடான டே அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மூஞ்சில லைட்டாக ஒரு சவப்பாகவும் சின்ன சின்ன பொறி பொறியாகவும் வரும். நான் சரித்திராவுக்கும் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டுருந்துருப்பேன். ஓவராக முத்தம் கொடுத்து, அது எப்போவுமே சின்ன முத்தம் கொடுக்கலனாலுமே ஒரு சின்ன அப்படி பொறி பொறியாக வரும் ஃபேஸில் ரெட் ரெட்டாக. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி போடுவோம். எப்போவுமே சரித்திராக்கு போட்டிருக்கோம், நிறைய எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அந்த ஊசி வந்து இன்னைக்கு நம்ம குட்டி தம்பிக்கு என் வாயில் வந்து அவன் பேர் வருது. ஏன்னா அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிட்டேன்னா நேம் வைக்க போகிறோம். எப்படி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த வீடியோவில் நேம் ரிவீல் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் பிளான் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை கை, சிம்பிளாக வீட்டுக்குள்ளே வச்சு அம்மா அப்பா எல்லாரும் வச்சு ஒரு நேம் ரிவீல் போர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் இருந்து சிம்பிளாக நான் ரிவீல் பண்ண போகிறேன். ரொம்ப பில்டப்பு ஃபங்க்ஷன்லாம் வச்சு பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னாலையும் முடியல. என் கால் பெயின் எனக்கு இன்னும் இருக்குது. மாத்திரை போட்டு தான் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். அதனால வெளியே அங்கேயும் சுற்றுற மாதிரிலாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு போய் கிடக்கணும். அதனால எதுவும் பண்ண முடியல. அவளும் C-செக்ஷன் பண்ணிட்டா. ஸோ இப்போதைக்கு வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. அதனால பெரிய கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை. பார்ப்போம், கூடி சீக்கிரம் அவனுக்கு ஞானஸ்தானம் அது இது நிறைய இருக்குது, நூல் கட்டு அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊசி போட தான் போக போகிறோம். ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் கிளம்பியாச்சு. யாரெல்லாம் போக போகிறோம்னா நான், ஸ்னேகா, அப்புறம் அக்கா, அவளோட அக்கா. அக்கா கறி கிளம்பிட்டியா? இது குப்பையாங்க, இது பெட்ஷீட் தானங்க. அது என்ன ஆகுது, குப்பை மாதிரி இருக்கான். அதுக்குன்னு வீடு எப்போ மியூசியம் மாதிரியாவா இருக்கும்? 2 பிள்ளைங்க இருக்கு, வீடு கொஞ்சம் நீட்டா இருக்கணும். இது லைட்டா பெட்ஷீட் தானே அப்படி விழுந்து கிடக்கு. அக்காவை தம்பியும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? தம்பி அழுறான். அழாத சொல்லு, அழாத சொல்லு. யாருமா அடிச்சா? தம்பி அடிச்சிட்டானா? தம்பி நல்ல தம்பி, அடிக்க மாட்டான். குட்டி தம்பி. அக்கா தம்பி பாசம்னா ரொம்ப என்ன பாசம்ல. கிளம்பியாச்சா? உங்க மகனுக்கு ஊசி போட போறாங்க. மகன் சரித்துக்கே நான் பாத்துட்டறனால. ஓ, சரித்துக்கு பார்த்தனால பிரச்சனை இல்லையா? தம்பிக்கு வலிக்கும்ல? வலிக்கும், ஆனா அது இன்சுலின் ஊசி குட்டியா தானே இருக்கும். சரி கைஸ், இன்னொன்னு என்னன்னா, நானும் ஸ்னேகாவும் மேட்சா ஒரு காப்பு மாதிரி போட்டிருக்கோம் கடகம். நல்லா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு இது வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்க. வந்து கிளம்பி சொன்னாரு, போய் ஊசி போட போறோம். கைஸ், நேம் ரிவீல் போர்டு எது தெரியுமா? நம்ம அப்பா இருக்காங்க, அப்பா கடை இருக்குல்ல, அவங்க ஃப்ரேம் கடை தானே வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நேம் ரிவீல் போர்டு. ஸோ நம்ம வந்து ஃப்ரேம் மாதிரி அடிச்சிட்டோம். ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தம்பியோட நேம் போட்டு ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி அடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நாளைக்கு நம்ம கிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி தம்பியோட பேரை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். எனக்கே பயமாக இருக்குது. இப்போவுமே இந்த வீடியோவில் ஒரு 2-3 தடவை அவன் பேரை சொல்லிட்டேன். அதை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதமா தேடுறீங்க? தலைக்கு துண்டு. தம்பி துண்டா? இவ்வளவு ப்ராடக்ட்ஸ், தம்பி ப்ராடக்ட்ஸ் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்ன ஸ்னேகா இருக்கா? இந்த அங்க வீடு காலி பண்றோங்கிற பிளான் இருந்துச்சுல, அதனால எல்லாத்தையும் ஒதுக்கணும். பட் நான் இங்கே வந்துட்டதுனால அது சரி போ அப்படின்னு விட்டாச்சு. ஆமா, அதெல்லாம் ஒதுக்குனது சீக்கிரம் அங்க தானத்தார் போறதுக்கு ஒதுக்கணும். ஆனா இங்கேயே தானே இன்னொரு 2 மாசம் இருக்க போறோம் அப்படின்ட்டு ஒதுக்குனதுலாம் அப்படியே இருக்கு. இந்த பக்கத்தா? எந்த பக்கத்தா? அம்மா வாசம் அடிச்சிட்டு. எங்க போறோம்? செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, செருப்பு ஊசி போடையா? ஒரே ஜாலியா இருக்கு. ஆனா அத வச்சிட்டு இருந்தேனுமா. சரி, தம்பிக்கு ஊசி போட போறோம், ஜாலியா இருக்க போல. ஓ, கையில என்ன இருக்கு பாரு. லாலிபப்பு. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். எப்படி இருக்கீங்க கேளு. நீ எப்படி இருக்கீங்கன்னு கேளு அவங்ககிட்ட. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிடல் வந்துட்டோம். ஊசி போதாங்க, தம்பிக்கு ஊசி போதாங்க. நீங்க போட்டு வரீங்களா? ஸோ கைஸ், இப்போ நானும் ஸ்னேகாவும் கார்ல வெயிட் பண்ண போறோம். மாமியார் போய் தான் போட போறாங்க. ஏன்னா தம்பிக்கு ஊசி போடுறத பாக்குறதுக்கு எங்களுக்கு சத்து இல்ல. ஹரித்ராக்கே செம்மையான அழுக. இப்போ இதுக்குமே
பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டு வந்திருக்கோம்பா. ஆமா, அவன் அழுத்தே இருந்தானா பசியில. அண்ணே அம்மா சரி நீ கார்ல வச்சு அமத்தி ஊசி போட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும்? ஜூஸ் குடிச்சுதானே காய்ச்சல் வந்துச்சு. ஜூஸ் குடிச்சுதானே காய்ச்சல் வந்துச்சு. மறுபடியும் ஊசி போட கூட்டு போட்டா அப்பா ஊசி போடுவாங்க பரவாயில்லையா? நோ நோ ஜூஸ். ஆச்சு போயிட்டாங்க விடு. கிடையாது ஜூஸ் கிடையாது. என்ன சோகமாயிட்டு ஜூஸ் வேணுமா? வாங்கி தரேன் ஒன்னே ஒன்று வாங்கி தரேன். தம்பிக்கு ஊசி போட்டு வந்துட்டோம். 3 நாள் தொடர்ந்து போட சொல்லியிருக்காங்க கைஸ் இந்த ஊசி. இந்த ஃப்ரேம் ஒரு பார் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து நானும் ஸ்னேகம் இருக்கிற ஃபோட்டோ, இங்கிட்டு சரித்ரா ஃபோட்டோ, இங்கே நம்ம யூடியூப் ப்ளே பட்டனு. ஸோ அதுக்கப்புறம் தம்பியோட ஃபோட்டோ வந்து போடலான் இருக்கேன், ஃப்ரேம் வந்து போடலான் இருக்கேன். அதான் இந்த வீட்டில் வச்சு வாங்கவா இல்லை நம்ம தாளத்தினர் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக செட் பண்ணவான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கேயே ஃப்ரேம் மாட்டிருமா? ஆனால் இங்கே ஃப்ரேம் மாட்டுறதுக்கே அவ்வளோவா இடம் இல்லை. தம்பி வாங்கினது நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் போடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது இப்போமே போட்டோம்னா 2 மாதத்துல மறுபடியும் கலத்திட்டு தான் போகணும். ஆனால் தாளத்தினர் வீடுனா நல்லா ஸ்பேசியஸான வீடு, 2 சைடும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், பெட்ரூமு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரேம் போடணும். வீட்டுக்கு வந்துட்டோம். முடியல கைஸ், எனக்கு கால் வலி. நான் இனிமேல் திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் போகிறேன். திங்கக்கிழமை ஒரு ரெமடாலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, நேற்று ஒரு வைத்தியர் வந்தார் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர் மாதம் நான் கீழே விழுந்திருக்கேன் கைஸ். அந்த கிளிப்பை வேணாலும் நான் அட்டாச் பண்ணுறேன். கிரிக்கெட் விளையாண்டுட்டு இப்படி கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் அந்த டிசம்பர் 10ஆம் தேதி எனக்கு இந்த வலி வந்துச்சு. நவம்பர் 20 விழுந்தேன். ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து எனக்கு அந்த பாதத்தில் வலி ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே விழுந்ததில் ஒரு ட்ராமா மாதிரி ஆயிருக்கும், அதில் அடித்து நரம்புகளில் பிளட் ஃப்ளோ ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. நான் செக்அப் பண்ணுற திருநெல்வேலி டாக்டரும் அப்படி தான் சொன்னாங்க. ஒரு ட்ராமாவில் பேக் பெயின் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்குன்னு. இப்போ இதுக்கு என்னதான் செய்யன்னு தெரில. 2 முட்டும் சரியான வலி. இதை வச்சுக்கிட்டு நான் ஸ்னேகாவை பார்க்கணும், சரித்துவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், லைஃப்பை ஓட்டணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் சீரியஸா. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா டாக்டர்ஸும் சொன்னாங்க இது இது இருக்குன்னு போட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, லைஃப்பில் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுவுமே இதை நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. எல்லாத்துக்குமே க்யூர் இருக்குது, கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் ஜாலியாக இருக்கேன். ஆனால் இந்த வயசுல எவ்வளோ ஆக்டிவாக அங்கே போகணும் இங்கே போகணும், அங்கே சுற்றணும், ஆடணும், டான்ஸ் ஆடணும், அப்படி இப்படிலாம் இருக்கும்ல. அது எதுவுமே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தம்பி இருக்கான், சரித்ரா, ஸ்னேகா எல்லாரும் இருக்காங்கன்னு அவங்க கூட அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. பாதம் அதெல்லாம் நைட்டெல்லாம் சரியான வலிக்கு பேசி வீட்டுக்கு வந்தாச்சு ஊசியை போட்டு. என்ன நடக்கு இங்க? சாப்பாடு நடக்கா? தங்க பிள்ளை தம்பி அழுறானுன்னா ஆள யார் ஓடுறாங்க பாருங்க. சரித்து தான் ஓடுறா. சரி தம்பி என்ன செஞ்ச? சப்பாத்தி சாப்பிட்றாங்க கைஸ் என்னை விட்டுட்டு. நான் வந்து மீன் குழம்பு இருக்கு, மத்தியானம் மீன் குழம்பு சமைச்சிருந்தாலா, அதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி அம்மா சமைச்சாங்களோ, நீ சாரி ஸ்னேகா சமைக்கல, அவங்க சமைச்சிருந்தாங்க. அவங்களா அப்படி சொல்லலை, சாரி என்ன ஸ்னேகா நினைச்சு சொல்லிட்டேன். சப்பாத்தி ஓடிட்டு இருக்கு. சொன்ன மாதிரிதான் ஸ்னேகா அவளோட சேனல்ல வந்து அவள் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னிக்கும் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் என்ன மாதிரிலாம் ஃபுட் சாப்பிட்றா, எவ்வளோ ஹெல்த்தியாக என்ன செய்கிறா, டெய்லி என்ன ஏதாவது டிப்ஸ் இல்லை பேபி ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் அவள் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத அவள் சேனலில் ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு விளாக் போட்டுட்ருக்கா. நாளைக்கு இதோட லிங்கை தான் போட போகிறான்னு நினைக்கிறேன். அப்படின்னு போகிறான். ஸோ அவள் சேனல் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவள் வீடியோஸ் பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். எஸ் இன்னைக்கு வந்து இந்த விளாக் முடிய போகுது. ஏன்னா தம்பிக்கு போய் ஊசி போட்டு வந்துட்டு செம்ம டயர்ட் ஆயாச்சு. பழங்கள் அது இது நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் மாத்திரையை போட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நம்ம நேம் ரிவீலுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சே இருக்கேன். ஆனால் நாளைக்கு ரிவீல் பண்ணிடலான்னு இருக்கேன். சண்டே அதுவுமா அவங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். அம்மா அப்பா நாளைக்கு கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு எல்லாரும் முன்னாடியும் அந்த ஃப்ரேமை கிஃப்ட் ராப் பண்ணி ஜம்முன்னு ஓப்பன் பண்ணி தம்பியோட நேம் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன் நாளைக்கு.
ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் பிளெஸிங்ஸ் எப்படி எனக்கு சரித்ராக்கு ஸ்னேகாக்கு இத்தனை வருஷமா நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து கொடுங்க. லவ் யூ ஆல். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, செஸ்.